2 கிளாஸ் கம்பு, 1/2 கிளாஸ் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சி 3 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் லைட்டாக புளிப்பு வந்ததுக்கப்புறம் தோசை போடுங்க. தோசை பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி சூப்பராக வரும். பிபி இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நாளில் உங்களுடைய பிபி சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். டயட் இருக்கவங்களுக்கு வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இது என்னோடய அனுபவத்தினால சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு கூட பழக்கம் பண்ணலாம். நம்மளுடைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்தாங்க. ஆனால் நம்ம பசங்களுக்கு இதோடைய பேருங்களே எதுவுமே தெரியாது. இந்த சாமை, தெனை, குதிரைவாலி, கம்பு எல்லாமே நீங்கள் சாப்பாட்டு மூலயமா குழந்தைங்களுக்கு தோசை, இட்லி அந்த மாதிரி நான் அடுத்தடுத்து ரெசிபி போடுறேன். தேங்க்யூ.